இன்றைய துதி. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் என்று உறவின் மேன்மையை வெளிக்கொணர்ந்தவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:27. இன்றைய துதி. என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் என்று உறவின் மேன்மையை வெளிக்கொணர்ந்தவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:27. இன்றைய சிறிய வழி ஜெபம். உடன்படிக்கை. உடன்படிக்கையின் பெட்டகமாக விளங்கும் இறைவா, இன்று திருவருள் சாதனங்களை நல்ல முறையில் பின்பற்றிட உதவிட செய்யும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். உடன்படிக்கை. உடன்படிக்கையின் பெட்டகமாக விளங்கும் இறைவா, இன்று திருவருள் சாதனங்களை நல்ல முறையில் பின்பற்றிட உதவிட செய்யும். ஆமேன். இன்றைய இறைவாக்குத்துகள். யாரை தேடுகிறீர்கள்? யோவான் 18:4. இன்றைய இறைவாக்குத்துகள். யாரை தேடுகிறீர்கள்? யோவான் 18:4. ஜெபம். ஆண்டவரே, இயேசுவே, உயர்ந்தவரே, உன்னதரே, உம்மை துதிக்கின்றேன். காலம் கடந்தும் வாழ்பவரே, உம்மை புகழ்கின்றேன். நொறுங்கிய நலிந்த உள்ளத்தவரே, அன்போடு அணைத்தவரே, நன்றி கூறுகின்றேன். நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று இன்றைய இறை வார்த்தையின் மூலமாக புனித பேதுருவின் வழியாக அழைத்த தயவிற்கு நன்றி இயேசுவே. நான் திருமுழுக்கு வழியாக உம்மிடம் இணைந்துள்ளேன் என்ற உன்னதமான நிலையை காத்து உமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் தாரும். நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார் என்ற உண்மையை உணர மெய்ஞானம் தாரும். இயேசுவே, தூய துணையாளனை அனுப்பி வைத்தீரே, அந்த துணையாளர் தங்கக்கூடிய ஆலயமாக என்னை மாற்றும். ஆண்டவரே, இயேசுவே, நீர் இன்று மகதல மரியாவிற்கு உம்மை வெளிப்படுத்தியதைப் போல் பாவ நிலைக்குள் இருக்கும் என்னை கழுவி தூய்மையாக்கி எனக்கு உம்மை காண்பிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.